வணக்கம் மாணவர்களே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் 11ஆம் வகுப்பு விலங்கியல் விலங்குலகம் பாடத்தில் இருந்து தொகுதி மொலஸ்கா பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தொகுதி மொலஸ்காங்கிற பேர் லத்தீன் மொழியிலிருந்து வந்தது. மொலஸ்க் அப்படிங்கிறதுக்கு மெல்லுடல் அப்படின்னு அர்த்தம். இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய விலங்குகள் அனைத்தும் மிருதுவான மென்மையான உடல்களை பெற்றிருக்கக்கூடியதால் இந்த தொகுதிக்கு மெல்லுடலிகள் மொலஸ்கா அப்படின்னு பேர். விலங்குலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொகுதின்னு ஆர்த்ரோபோடாவை பார்த்தோம். விலங்குலகத்தில் இரண்டாவது மிகப்பெரிய தொகுதியாக மொலஸ்கா இருக்குது. மொலஸ்கா தொகுதியில் இருக்கக்கூடிய விலங்குகள் அனைத்தும் பலசெல் உயிரிகளாகவும் உறுப்பு மண்டல அளவிலான கட்டமைப்பை பெற்றும் மூவடுக்கு விலங்குகளாகவும் இருக்காங்க. மொலஸ்கா தொகுதியில் இருக்கக்கூடிய விலங்குகள் அனைத்தும் இருபக்க சமச்சீர் கொண்டவையாக இருக்குது. இருபக்க சமச்சீர்னா இங்கே இருக்கக்கூடிய விலங்குகளின் உடலின் மையப்பகுதி வழியாக செல்லும் எந்த ஒரு கோடும் ஒரே ஒரு தளத்தில் மட்டும் இரண்டு சம பகுதிகளாக பிரிக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமச்சீரை நாம் இருபக்க சமச்சீர்னு சொல்கிறோம். சமச்சீர் அற்றவையா ஒற்றை ஓடுடலிகள் உடலின் மையத்தின் வழியாக செல்லும் எந்த ஒரு கோடும் இரண்டு சம பகுதிகளாக பிரிப்பது இல்லை. அதனால் இந்த ஒற்றை ஓடுடலிகளை நாம் சமச்சீர் அற்ற விலங்குகள்னு சொல்கிறோம். ஒற்றை ஓடுடலிகளுக்கு எடுத்துக்காட்டு ஆப்பிள் நத்தை. உடற்குழியை பொறுத்த வரைக்கும் தொகுதி மெல்லுடலிகள் விலங்குகள் அனைத்தும் உண்மையான உடற்குழியை பெற்று காணப்படுகிறது. தொகுதி மெல்லுடலிகளில் இருக்கக்கூடிய விலங்குகள் அனைத்தும் கண்டங்கள் அற்ற விலங்குகளாக இருக்குது. முதுகுநானை பொறுத்த வரைக்கும் கருவளர்ச்சியின் போது முதுகுநான் தோன்றுவது இல்லை. அதனால் இந்த விலங்குகள் அனைத்தும் முதுகுநானற்ற விலங்குகள். தொகுதி மெல்லுடலிகளில் இருக்கக்கூடிய அனைத்து விலங்குகளுமே நீர் மற்றும் நிலத்தில் உயிர் வாழுது. நீர் அப்படின்னு பார்த்தோம்னா கடல் நீர் மற்றும் நன்னீர் இரண்டு வகையான நீர்லையுமே உயிர் வாழ்கின்றன. மொலஸ்கா தொகுதியில் இருக்கக்கூடிய விலங்குகளின் உடல்களானது கடினமான கால்சியத்தால் ஆன ஓடால் மூடப்பட்டு காணப்படும். மொலஸ்கா தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு பண்பு ஓடு பெற்றுள்ளமை. மொலஸ்கா தொகுதியில் இருக்கக்கூடிய விலங்குகளோட உடல்கள் அனைத்தும் மூன்று பகுதிகளாக பிரிக்கப்படுது. ஒன்று தலை, இரண்டாவது தசையாலான பாதம், மூன்றாவது உள்ளுறுப்பு தொகுப்பு. இந்த பகுதியை நாம் தலைப்பகுதின்னு சொல்கிறோம். இந்த பகுதியை நம்ம தசையாலான பாதம்னும் மீள் இருக்கக்கூடிய இந்த பகுதியை நம்ம உள்ளுறுப்பு தொகுப்பு அப்படின்னு மூன்றாக இந்த உடலை நம்ம பிரிக்கலாம். இந்த உள்ளுறுப்பு தொகுதியை சுற்றிலும் ஒரு மென்மையான தோல் போன்ற அமைப்பு காணப்படுது. இந்த தோல் போன்ற அமைப்புக்கு பேர் மேண்டில்னு பேர். இதை நம்ம மேண்டில் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மேண்டில் உள்ளுறுப்பு தொகுதியை மூடி காணப்படுது. உள்ளுறுப்பு தொகுதிக்கும் மேண்டிலுக்கும் நடுவில் ஒரு சிறிய இடைவெளி இருக்குது. இந்த இடைவெளியை நம்ம மேண்டில் இடைவெளின்னு சொல்கிறோம். இந்த மேண்டில் இடைவெளியில் ஒரு இறகு மாதிரியான அமைப்பு காணப்படுது. இந்த இறகு மாதிரியான அமைப்பை நம்ம செவுல்னு சொல்கிறோம். இந்த செவுல் மாதிரி இருக்கக்கூடியது நம்ம டினிடியா அப்படின்னு சொல்கிறோம். இந்த டினிடியா சுவாசத்திற்கு பயன்படுது. மொலஸ்கா விலங்குகளில் இருக்கக்கூடிய உணர் உறுப்புகள், உணர் நீட்சிகள், கண்கள் மற்றும் ஆஸ்பிரேடியம் அப்படின்னு மூன்று வகையான உணர் உறுப்புகள் காணப்படுது. இந்த ஆஸ்பிரேடியம் பொறுத்தவரை நீரின் தரத்தை அறிவதற்கு பயன்படுகிறது. இரட்டை ஓடுடைய மெல்லுடலி மற்றும் வயிற்றுக்காலிகள் இந்த ரெண்டு வகையான விலங்குகள்லையும் ஆஸ்பிரேடியம் நீரின் தரத்தை அறிவதற்கு பயன்படுகிறது. வயிற்றுக்காலிகளுக்கு எடுத்துக்காட்டு ஆப்பிள் நத்தை. செரிமான மண்டலம் பொறுத்த வரைக்கும் முழுமையான செரிமான மண்டலம் காணப்படுகிறது. வாய் காணப்படுகிறது. வாயின் வழியாக உணவு சென்று இரைப்பை மற்றும் குடலை அடைந்து செரிக்கப்படுகிறது. செரிக்கப்படாத உணவுப் பொருட்கள் மலைப்புழ வழியாக கழிவாக வெளியேற்றப்படுகிறது. இப்படி இதன் உடலில் வாய் மற்றும் மலப்புழை இரண்டும் காணப்படுவதால் இதை முழுமையான செரிமான மண்டலம்னு சொல்கிறோம். வாயில் ரம்ப பற்கள் காணப்படுகிறது. இந்த ரம்ப பற்கள் உணவினை அரைப்பதற்கு பயன்படுகிறது. ரம்ப பற்களுக்கு பேர் ராடுலான்னு சொல்கிறோம். இந்த ராடுலாவானது கைட்டின் அப்படிங்கிற பொருளால் ஆனது. இரட்டை ஓடுடலிகளில் இந்த ராடுலாங்கிற ரம்பப்பற்கள் காணப்படுவது இல்லை. இரட்டை ஓடுடலிகளுக்கு எடுத்துக்காட்டு முத்துச்சிற்பி. இரத்த ஓட்ட மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் இதயம், இரத்த குழாய் மற்றும் இரத்தம் காணப்படுகிறது. இரத்த குழாய் பார்த்திங்கன்னா முழுமையற்று இணையாமல் உள்ளது. இப்படி இணையாமல் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களை கொண்ட இரத்த ஓட்ட மண்டலத்தை நாம் திறந்த வகை இரத்த ஓட்ட மண்டலம்னு சொல்கிறோம்.
ஸோ மெல்லுடலிகளில் திறந்த வகை இரத்த ஓட்ட மண்டலம் காணப்படுது. தலைக்காலிகளில் மட்டும் மூடிய இரத்த ஓட்ட மண்டலம் காணப்படும். ஸோ தலைக்காலிகளின் உடலில் இரத்த குழாய்கள் முழுமையாக என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வளர்ச்சி அடைந்து ஓப்பனிங் இல்லாமல் க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ அதனால் தலைக்காலிகளில் மட்டும் மூடிய இரத்த ஓட்ட மண்டலம் காணப்படுது. தலைக்காலிகளுக்கு எடுத்துக்காட்டு ஆக்டோபஸ், செப்பியா, கணவாய் மீன். ரத்தத்தை பொறுத்த வரைக்கும் சுவாச நிறமிகளை பெற்று காணப்படுது. சுவாச நிறமியாக இங்கே ஹீமோசயனின் அப்படிங்கிற நிறமி இருக்குது. இந்த ஹீமோசயனினில் தாமிரம்ங்கிற ஒரு தனிமம் காணப்படுகிறது. ஸோ கழிவு நீக்கத்தை பொறுத்த வரைக்கும் நெஃப்ரீடியா கழிவு நீக்க உறுப்பாக மொலஸ்கா தொகுதியில் இருக்கக்கூடிய விலங்குகளில் இருக்குது. மொலஸ்கா தொகுதியில் இருக்கக்கூடிய விலங்குகள் அனைத்தும் ஒரு பால் உயிரிகளாக இருக்கிறாங்க. ஒரு பால் உயிரிகள்னால் ஆண் தனியாகவும் பெண் உயிரி தனியாகவும் இருக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் இனசெல்களை உற்பத்தி செய்து இனசெல்கள் இணைந்து கருமுட்டை உருவாகி புதிய இளம் உயிரியை தோற்றுவிக்கிறாங்க. இப்படிப்பட்ட இனப்பெருக்கத்திற்கு பால் இனப்பெருக்கம்னு சொல்கிறோம். ஸோ பெரும்பாலான மொலஸ்கா விலங்குகள் முட்டை இடுபவையாக இருக்கிறாங்க. முட்டையிலிருந்து வெளிவரக்கூடிய இளம் உயிரியானது பெற்றோரின் அமைப்பை சார்ந்து இருப்பது இல்லை. அவங்க முற்றிலும் பெற்றோரின் அமைப்புக்கு மாறுபட்டு இருக்கிறாங்க. என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட இளம் உயிரிகளை நம்ம லார்வான்னு சொல்கிறோம். லார்வா பல வளர்ச்சி நிலைகளை கடந்து பெற்றோரின் அமைப்பை பெறுது. இந்த வகையான பல வளர்ச்சி நிலைகளை கடந்து பெற்றோரின் அமைப்பை அடைவதற்கு மெட்டாமார்போசிஸ் வளர் உரு மாற்றம்னு சொல்கிறோம். ஸோ இந்த வகையான கருவளர்ச்சியை தான் நாம் மறைமுக கருவளர்ச்சின்னு சொல்கிறோம். ஸோ லார்வாவை பொறுத்தவரை ஸோ கடல் நத்தை மற்றும் இரட்டை ஓடுடலில் வெளிஜர் லார்வா காணப்படுகிறது. ஸோ இந்த வெளிஜர் லார்வாங்கிறது ட்ரக்கோஃபார் லார்வாவின் மாறுபட்ட ஒரு நிலையை தான் நம்ம வெளிஜர் லார்வான்னு சொல்கிறோம். தொகுதி மொலஸ்காவுக்கு எடுத்துக்காட்டுகளாக ஒரு சில விலங்குகளை நாம் இப்போ பார்க்கலாம். 1 பைலா ஆப்பிள் நத்தை. ஸோ 2 லாமிலிடன்ஸ் மட்டிகள். 3 ஃபிங்டாடா முத்து சிற்பி. 4 செப்பியா கணவாய் மீன். 5 லாலிகோ ஸ்குவிட். 6 ஆக்டோபஸ் பேய் மீன். என்ன மாணவர்களே, மொலஸ்காவை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இதை சார்ந்து முந்தைய போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்களும் அதற்கான விளக்கங்களையும் நாம் இப்போ பார்க்கலாம். வாங்க வினாக்குள்ளே போகலாம். வினா எண் 1. கணுக்காலிகள், மெல்லுடலிகள், முட்தோலிகள் மற்றும் முதுகெலும்பு உயிரிகளில் காணப்படும் பண்புகள். மூவடுக்கு மற்றும் உடற்குழி, கண்டங்கள் மற்றும் உடற்குழி, கூட்டுக்கண்கள் மற்றும் கண்டங்கள், உடற்குழி மற்றும் ஈரடுக்கு. ஒவ்வொரு ஆன்சரை நம்ம வெரிஃபை பண்ணலாம். ஸோ கணுக்காலிகள் மூவடுக்கு உயிரியாக இருக்குது. ஸோ மெல்லுடலிகள் மூவடுக்கு உயிரி, முட்தோலிகள் மூவடுக்கு உயிரி, முதுகெலும்பு உயிரிகள் இதுலேயுமே மூவடுக்கு தான் காணப்படுது. ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் மூவடுக்குங்கிறது கரெக்டாக இருக்குது. ஸோ உடற்குழியை பொறுத்த வரைக்கும் கணுக்காலிகள், மெல்லுடலிகள், முட்தோலிகள், முதுகெலும்பு உயிரிகளில் உடற்குழி காணப்படும். ஸோ ஆஸ்கல்மென்தஸில் போலி உடற்குழி இருக்கும். ஆஸ்கல்மென்தஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய தொகுதியில் உடற்குழி அற்றவையாக இருக்கும். ஆஸ்கல்மென்தஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலுமே உண்மையான உடற்குழி காணப்படும். ஸோ கணுக்காலிகள், மெல்லுடலிகள், முட்தோலிகள் மற்றும் முதுகெலும்பு உயிரிகளில் உடற்குழி உண்டு. ஸோ அடுத்தது கண்டங்கள். ஸோ கணுக்காலிகள், மெல்லுடலிகள், முட்தோலிகள், முதுகெலும்பு உயிரிகளில் கண்டங்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ஸோ கணுக்காலிகளில் கண்டங்கள் இருக்குது, மெல்லுடலிகளில் கண்டங்கள் கிடையாது. தொகுதி மெல்லுடலிகளில் இருக்கக்கூடிய விலங்குகளின் உடல்களில் கண்டங்கள் இல்லை. அதனால் கண்டங்கள் மெல்லுடலிகளில் வர்றது கிடையாது. ஸோ முட்தோலிகள்லையும் கண்டங்கள் வருவது கிடையாது. தொகுதி முட்தோலிகளில் இருக்கக்கூடிய விலங்குகளின் உடல்களில் கண்டங்கள் கிடையாது. ஸோ உடற்குழியை பொறுத்த வரைக்கும் கணுக்காலிகள், மெல்லுடலிகள், முட்தோலிகள் மற்றும் முதுகெலும்பு உயிரிகளில் உடற்குழி காணப்படுது. அப்போ கண்டங்கள்ங்கிறது இல்லாததுனால இந்த விடை தவறான விடை. ஸோ அடுத்தது கூட்டுக்கண்கள் மற்றும் கண்டங்கள். ஸோ கூட்டுக்கண்களை பொறுத்த வரைக்கும் கணுக்காலிகளில் கூட்டுக்கண்கள் காணப்படும். எஸ்பெஷலி பூச்சிகளில் கூட்டுக்கண்கள் காணப்படும். ஸோ மெல்லுடலிகள், முட்தோலிகள் மற்றும் முதுகெலும்பு உயிரிகளில் கூட்டுக்கண்கள் காணப்படுமா அப்படின்னு கேட்டால் கூட்டுக்கண்கள் காணப்படாது. ஸோ அப்போ இந்த கூட்டுக்கண்கள் இல்லை. ஸோ கண்டங்கள் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். கணுக்காலிகளில் கண்டங்கள் இருக்கும், முதுகெலும்பு உயிரிகளில் கண்டங்கள் இருக்கும், மெல்லுடலிகள் மற்றும் முட்தோலிகளில் கண்டங்கள் காணப்படாது. அப்போ இதுவும் தவறு. அப்போ இந்த ஆப்ஷன் தவறான விடையாக இருக்குது. ஸோ அடுத்தது உடற்குழி மற்றும் ஈரடுக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ உடற்குழி இங்கே
கணுக்காலிகள், மெல்லுடலிகள், முத்தோலிகள் மற்றும் முதுகெலும்பு உயிரிகளில் உடற்குழி காணப்படும். ஆனால் ஈரடுக்கு உயிரிகள்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஈரடுக்கு உயிரிகள் இல்லை. நமக்கு போரிஃபெரா, சிலன்ட்ரேட்டா அண்டு டியூனோஃபோரா இந்த 3 தொகுதியில் இருக்கக்கூடிய விலங்குகள் தான் ஈரடுக்கு விலங்குகள். தொகுதி தட்டைப்புழுக்கள்ல இருந்து மூவடுக்கு விலங்குகள் இருக்கிறாங்க. தொகுதியில் இருக்கக்கூடிய விலங்குகளின் உடல்கள் மூவடுக்காக இருக்கிறதுனால அவைகள் அனைத்தும் மூவடுக்கு விலங்குகள்னு சொல்லுவோம். அப்போ ஈரடுக்குங்கிறது தவறாக இருக்குது. அப்போ தவறான விடைன்னு பார்த்தீங்கன்னா நெடில் ஆ, ஈ மற்றும் நெடில் ஈ மூன்றும் தவறாக இருக்குது. குறில் ஆங்கிறது சரியாக இருக்குது. அதாவது மூவடுக்கு மற்றும் உடற்குழிங்கிறது சரியாக இருக்குது. வாங்க நம்ம விடை சரியாக இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ கணுக்காலிகள், மெல்லுடலிகள், முத்தோலிகள் மற்றும் முதுகெலும்பு உயிரிகளில் காணப்படும் பண்புகள் மூவடுக்கு மற்றும் உடற்குழி. வாங்க அடுத்த வினாவை பார்க்கலாம். ஹீமோசயனின் நிறமி எதில் காணப்படுகிறது? பொதுவாக ஹீமோசயனின் நிறமிங்கிறது இரத்த ஓட்ட மண்டலத்தில் வாயுக்களை கடத்துவதற்கு, அதாவது சுவாச வாயுக்கள்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடை கடத்துவதற்கு உதவக்கூடிய நிறமியை நம்ம சுவாச நிறமிகள்னு சொல்கிறோம். ஹீமோசைனின்கிறது ஒரு சுவாச நிறமி. இது பெரும்பாலும் அனைத்து இன்வெர்டிபிரேட்னு சொல்லக்கூடிய முதுகெலும்பற்ற விலங்குகள்லையுமே இந்த ஹீமோசைனின் நிரம்பி பெரும்பாலாக காணப்படுகிறது. அப்போ மெல்லுடலிகள், முத்தோலிகள், பூச்சி இனம், கீழ்நிலை முதுகுநாணிகளில் பெருவாரியாக பொதுவாக ஹீமோசைனின்கிறது இருக்கும். அஸ்பர் டெக்ஸ்ட் நமக்கு மெல்லுடலிகளில் ஹீமோசைனின் அப்படிங்கிற நிறமி இருக்கிறதுனால நம்ம நேரடியாக மெல்லுடலிகளை நம்ம விடையாக தேர்ந்தெடுக்கலாம். வாங்க நம்ம விடை சரியாக இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ஹீமோசைனின் நிறமி எதில் காணப்படுகிறது? ஹீமோசைனின் நிறமி மெல்லுடலிகள் காணப்படுகிறது அப்படிங்கிறது சரியாக இருக்குது. வாங்க அடுத்த வினாக்கு போகலாம். கீழ்கண்டவற்றுள் எந்த தொகுதி அதன் எடுத்துக்காட்டுடன் சரியாக இணைந்துள்ளது? ஸோ தொகுதி பேரும் அதற்கான சில எடுத்துக்காட்டுகளும் கொடுத்துருக்காங்க. எந்த தொகுதிக்கு எந்த விலங்குகள் சரியாக இருக்குது அப்படிங்கிறத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. வாங்க ஒவ்வொன்றா செக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நிடேரியாங்கிறது தொகுதி. ஸோ இந்த தொகுதியில் என்னென்ன விலங்குகளை எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பொனிலியாங்கிறது நிடேரியா தொகுதியில் வருதா அப்படின்னு பார்த்தா இல்லை. பொனிலியாங்கிறது அன்னலிடா தொகுதியில் வரக்கூடிய ஒரு விலங்கு. அடுத்து இருக்கக்கூடிய ஃபைசாலியா மற்றும் ஆருலியாங்கிறது நிடேரியா தொகுதியில் வரக்கூடிய விலங்குகளாக இருக்குது. ஸோ அப்போ பொனிலியா அன்னலிடியாவில் வர்றதுனால இந்த ஆன்சர் தவறாக இருக்குது. அடுத்தது பிளாட்டிஹெல்மின்தஸ். ஸோ பிளாட்டிஹெல்மின்தஸை பொறுத்த வரைக்கும் பிளன்னேரியா, சிஸ்டோஸ்டோமா மற்றும் என்ட்ரோபியஸ் 3 கொடுத்துருக்காங்க. இதில் பிளன்னேரியாங்கிறது பிளாட்டிஹெல்மின்தஸ். அடுத்தது சிஸ்டோஸ்டோமா, இதுவுமே பிளாட்டிஹெல்மின்தஸில் வரக்கூடிய ஒரு விலங்கு தான். ஆனால் என்ட்ரோபியஸ்ங்கிறது பிளாட்டிஹெல்மின்தஸ் கிடையாது. இது ஆஸ்கல்மின்தஸில் வரக்கூடிய ஒரு விலங்கு. அப்போ இந்த ஆன்சரும் தவறாக இருக்குது. ஸோ அடுத்தது மெல்லுடலிகள், லாலிகோ, டெரிடோ, ஆக்டோபஸ் 3 விலங்குகளை கொடுத்துருக்காங்க. ஸோ லாலிகோ, டெரிடோ அண்ட் ஆக்டோபஸ் 3மே எந்த தொகுதியில் வரக்கூடிய விலங்குகள்னு பார்த்தோம்னா மெல்லுடலிகளில் வரக்கூடிய விலங்காக இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கலாம். அடுத்தது துளையுடலிகளுக்கு எடுத்துக்காட்டாக கடற்பஞ்சு கொடுத்துருக்காங்க, யூப்ளக்டெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பென்னட்டுலான்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ பென்னட்டுலாங்கிறது துளையுடலிகள் கிடையாது, அது குழியுடலிகளில் வரக்கூடிய ஒரு விலங்கு. அப்போ இந்த ஆப்ஷனும் தவறாக இருக்குது. ஸோ ஆக கீழ்கண்டவற்றுள் எந்த தொகுதி அதன் எடுத்துக்காட்டுடன் சரியாக இணைந்துள்ளதுங்கிறதுக்கு நாம் மெல்லுடலிகள் லாலிகோ, டெரிடோ, ஆக்டோபஸ்ங்கிறத தேர்ந்தெடுத்துருக்குறோம். வாங்க நம்ம விடை சரியாக இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ கீழ்கண்டவற்றுள் எந்த தொகுதி அதன் எடுத்துக்காட்டுடன் சரியாக இணைந்துள்ளதற்கு மெல்லுடலிகள், லாலிகோ, டெரிடோ அண்டு ஆக்டோபஸ்ங்கிறது சரியான விடை. வாங்க அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். ஸோ கூற்று இறகு வடிவ அமைப்பு டினிடியாக்களில் காண முடியும். காரணம் டினிடியா சுவாச உறுப்பை போல் வேலை செய்கிறது. ஸோ கூற்று மற்றும் காரண வினாவில் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு இறகு வடிவ அமைப்பு டினிடியாக்களில் காணப்படும். டினிடியாங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உள்ளுறுப்பு தொகுப்புக்கும் மேண்டிலுக்கும் நடுவில் ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸ்க்கு பேர் மேண்டில் கேவிட்டி, மேண்டில் இடைவெளின்னு சொல்கிறோம். அங்கே இறகு வடிவ அமைப்பு ஒன்று இருக்குது. அந்த அமைப்பை நம்ம டினிடியான்னு சொல்கிறோம். அந்த அமைப்பு செவில்கள் போல் செயல்பட்டு சுவாசத்துக்கு உதவுது அப்படிங்கிறத நம்ம கண்டென்ட்டில் பார்த்தோம். ஸோ அப்போ கூற்றுங்கிறது சரியாக இருக்குது. அதை சார்ந்து டினிடியம் சுவாச உறுப்பை போல் வேலை செய்கிறதுங்கிறதும் சரியாக இருக்குது. ஆக கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியாக இருக்குது. ஸோ காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கமாகும். அதுவும் இந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. ஸோ இது கரெக்டாக இருக்கிறதுனால மீதி 3ஐயும் நம்ம தவறாக
சூஸ் பண்ணிடலாம். ஸோ கூற்று காரணம் இரண்டும் சரி மற்றும் காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கமாகும் அப்படிங்கிறது சரியாக இருக்கிறதுனால மீதி 3 தெரிவுகளும் நம்ம தவறாக சூஸ் பண்ணியிருக்கிறோம். வாங்க நம்ம விடை சரியாக இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ இறகு வடிவ அமைப்பு ட்ரினிடியாக்களில் காண முடியும். ட்ரினிடியம் சுவாச உறுப்பை போல் வேலை செய்கிறதுங்கிறதுக்கு கூற்று காரணம் இரண்டும் சரி மற்றும் காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கமாகும் என்பது சரியான விடையாக இருக்குது. வாங்க அடுத்த வினாவை பார்க்கலாம். கீழ்கண்ட உயிரினங்களில் எது மூவடுக்கு உயிரினத்தை சார்ந்தது? ஸோ மூவடுக்கு உயிரினம் எங்கேருந்து விலங்குலகத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் மூவடுக்கு விலங்குகள் எங்கேருந்து ஆரம்பமாகுதுன்னு பார்த்தோம்னா தொகுதி தட்டைப்புழுக்கள்ல இருந்து மூவடுக்கு விலங்குகள் ஆரம்பமாகுது. ஸோ அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய தொகுதி துளையுடலிகள், குழியுடலிகள் மற்றும் டீனோஃபோராவில் ஈரடுக்கு விலங்குகள் இருக்குது. ஸோ இதை பொறுத்து மூவடுக்கு விலங்குகள் எங்கே இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ பவளங்கள் பவளங்கள் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொகுதி குழியுடலிகளில் வருது. அப்போ இந்த குழியுடலிகள்ங்கிறது ஈரடுக்கு விலங்கு, அதனால் இது தவறு. ஸோ மெல்லுடலிகள்ங்கிறது மொலஸ்காவில் மூவடுக்கு விலங்குகள் காணப்படுது. அப்போ இது சரி. ஸோ அடுத்தது கடற்பஞ்சுங்கிறது துளையுடலிகளில் வரக்கூடிய ஒரு விலங்கு. துளையுடலிகள்ங்கிறது ஈரடுக்கு விலங்குகளாக இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ இந்த ஆன்சரும் தவறாக இருக்குது. ஸோ அடுத்தது டீனோஃபோர்கள். ஸோ டீனோஃபோர்கள்ங்கிறது போரிஃபெராவுக்கு அடுத்து குழியுடலிகளுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு தொகுதியாக டீனோஃபோரா இருக்குது விலங்குலகத்தில். இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய விலங்குகளும் ஈரடுக்கு விலங்குகளாக இருக்கிறதுனால இதையும் நாம் தவறான விடையாக தேர்ந்தெடுக்கலாம். அப்போ சரியான விடையாக நம்ம மெல்லுடலிகளை சூஸ் பண்ணலாம். ஸோ கீழ்கண்ட உயிரினங்களில் எது மூவடுக்கு உயிரினத்தை சேர்ந்ததுங்கிறதுக்கு நம்ம மெல்லுடலிகளை சூஸ் பண்ணியிருக்கிறோம். வாங்க நம்ம விடை சரியாக இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ கீழ்கண்ட உயிரினங்களில் எது மூவடுக்கு உயிரினத்தை சார்ந்தது? பவளங்கள், மெல்லுடலிகள், கடற்பஞ்சு, டீனோஃபோர்களில் மெல்லுடலிகள்ங்கிறது சரியான விடையாக இருக்குது. என்ன மாணவர்களே, இன்றைக்கி நம்ம காணொலியில் மெல்லுடலிகள் பற்றின கான்செப்டையும் அதை சார்ந்து போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்களும் அதற்கான விளக்கங்களையும் நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். மீண்டும் நம்ம அடுத்த காணொலியில் வேறொரு தொகுதியோடு நம்ம சந்திக்கலாம். வணக்கம்.